ஜான் ஜெபராஜ் ஐயா மேல கூட நான் மதிப்பு வந்து வச்சிருக்கிறேன். அவரும் ஒரு மனுஷர் தான். அவரும் வந்து இன்னைக்கு கூட ரிப்பெண்ட் ஆகலாம், தன்னோட உபதேசங்களை மாற்றிக்கலாம். ஏன்னா பெண்ணியின் வந்து இப்ப சொல்ல நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், நான் ஒரு நாள் ஊழியம் பண்ணல அப்படின்னு அவர் ஒத்துக்கிட்டு மனம் மாறி இருக்காரு. யார் வேணா எப்படி வேணா மாறலாங்க. நான் எல்லாரையும் கிறிஸ்துவ நிமித்தமா நான் அன்பு கூறுறேன். ஆனா அன்பு கூறுறதுக்கு எல்லாமே நீ சொல்றதெல்லாம் கரெக்ட்னு சொல்லி ஏத்துக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. தப்புனா தப்பு, ஈவன் அதுதான் அன்பு. பிள்ளை வந்து நம்ம கரெக்ட் பண்றோம்ல, தப்பு செஞ்சா தப்பு அப்படின்னு சொல்லி கரெக்ட் பண்றோம்ல, அதே போலதான் இப்ப இந்த பாடல்கள் எல்லாம் நான் சொல்றதுனால ஊழியக்காரர்களை கள்ள ஊழியனோ இல்ல உங்களை விமர்சிக்கணும் அப்படி இல்லை. இது போல யாரும் அடுத்தது மிஸ்டேக் வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு பாட்டு எழுதி போட்டா சூப்பரா வியூஸ் வந்து போகும். இப்ப என்னுடைய பாட்டு கூட நான் ஒன்று போட்டிருக்கேன், தந்திரமாய் தந்திரமாய் 37K கிட்ட அது போயிருக்குது. ஆனா ஒரு வீடியோ போடுறேன் 500 600, அது கூட கஷ்டம், 100 200 அப்படிதான் வந்து இருக்குது. ஸோ ஆண்ட சத்தியத்துக்கு யாரும் இது முக்கியத்துவம் கொடுக்கல, பாட்டு கொடுக்குறாங்க. பாடல் வழியாய் ஆண்டவர் யார் எப்படி என்பதை தெய்வீகத்தை குறித்து நிறைய பேர் வந்தாங்கன்னா பாடி ஆஃப் கிரைஸ்ட்க்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஒரு பாடல் உண்மை ஆராதிப்பேன் பாட்டு எல்லா சபைகளும் வந்து பாடுறாங்க அப்படின்னும் போது அது எவ்வளவு பெரிய ஒரு பிளெஸிங் பாடி ஆஃப் கிரைஸ்டுக்கு.